திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் தெருநாய்கள் கடித்து குதறியதில் 9 ஆடுகள் மற்றும் 2 வாத்துகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெருந்தலைவர் காமராஜர் குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பியதாக யூடியூபர் முக்தாரை கைது செய்ய வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நாடார் அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து முக்தாரின் உருவ பொம்மையை இளைஞர்கள் சிலர் எரித்ததால் இளைஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் சலவன்பேட்டை அருகே சட்டத்திற்கு புறம்பாக செல்போன் டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரின் காரை முற்றுகையிட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சாலை விதிகளை பின்பற்ற வலியுறுத்தி தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வாகன ஓட்டிகள் சாலை விதிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும், விபத்து இல்லா வாகன பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக சென்ற மாணவர்கள் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தஞ்சை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் கல்லூரி ஒன்றில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் மாணவ மாணவிகள் புழுதி பறக்க நடனமாடி உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். ஜாதி மதங்களை கடந்து அனைத்து துறை பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் இணைந்து மண்பானையில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என குளவையிட்டு மகிழ்ந்தனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே உள்ள ஆரப்பாளையத்திலிருந்து கேர்மாலம் செல்லும் சாலையில் சிறுத்தை ஒன்று சாலையை கடந்து வனப்பகுதிக்குள் செல்லும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஆசனூர் கொல்லைக்கால் வழியாக செல்லும் சாலையில் கடந்த சில தினங்களாக சிறுத்தையின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஈரோடு தெற்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சங்குநகர் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவரை கைது செய்து 7 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். அதேபோல் ரயில்வே நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபரை கைது செய்து அவரிடமிருந்த 3 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஓய்வு பெற்ற ஆசிரியை மரிய கலைச்செல்வி என்பவரது வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் அவரை தாக்கிவிட்டு 30 சவரன் தங்க நகைகள் மற்றும் 10,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை திருடிச் சென்று தப்பி ஓடினர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் மேலமணக்குடி கிராமத்தில் குடிநீர் பைப்லைன் உடைந்து தண்ணீர் வீணாவதால் குடியிருப்புகளுக்கு சரியான குடிநீர் கிடைக்காமல் மக்கள் அவதிப்படுகின்றனர். ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காததால் போராட்டத்தை முன்னெடுக்க கிராம மக்கள் திட்டமிட்டுள்ளனர். குத்துச்சண்டையில் மாணவர்கள் சாதனை. தேனியில் நடைபெற்ற மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் மயிலாடுதுறை குருஞான சம்பந்தர் மிஷன் பள்ளி மாணவி தீபா தங்கமும் மாணவர் குருதர்ஷன் வெள்ளியும் வென்று சாதனை படைத்தனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கும் தருமை ஆதீனம் குருமகா சன்னிதானம் அருளாசி வழங்கினார். மல்லிகைப்பூ விலை கிலோ 6,420 உயர்வு. கடும் பனிப்பொழிவு காரணமாக மல்லிகைப்பூ விளைச்சல் பாதிக்கப்பட்டதால் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூ விலை வரலாறு காணாத அளவில் கிலோ 6,420 ரூபாய்க்கு விற்பனையானது. வரத்து குறைவால் விலை உயர்ந்துள்ள நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விலை மேலும் உயரக்கூடும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சென்னையை அடுத்த புழுதிவாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் வியாசாவின் சமத்துவ பொங்கல் விழா கிராமிய கலைகளுடன் 2 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து 20க்கும் மேற்பட்ட பானைகளில் பொங்கலிட்டு மாட்டு வண்டி சவாரி மற்றும் கிராமிய விளையாட்டுகளுடன் விழாவை மகிழ்ந்தனர். இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் சமன்மை பொங்கல்ன்ட்டு ஒரு பொங்கல் நடத்துனாங்க. போன வருஷம் அந்த மாதிரி ஒரு தீம் வச்சு நடத்துனாங்க.
இந்த வருஷம் தீம் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம எங்களோட பிரின்சிபல் மேமும் பிரின்சிபல் சாரும் எங்களுக்கு பொங்கல் நல்லபடியாக நடத்தி கொடுத்தாங்க. நன்றி. எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஊருக்கு போய் வில்லேஜ்க்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத எல்லாத்தையும் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அதுக்கு எல்லாத்துக்குமே எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கொண்டு வந்த எல்லா சீரியும் இங்கே இருக்க கலைஞர்களுக்கு நாங்கள் இன்றைக்கி கொடுத்து மகிழ்ந்தோம். சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு செம்பட்டி நெடுஞ்சாலையில் ஒளிரும் சிவப்பு பட்டைகள் வழங்கப்பட்டன. மோட்டார் வாகன ஆய்வாளர் சண்முகானந்த் பக்தர்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி பாதுகாப்பாக சாலை ஓரம் நடக்குமாறு அறிவுறுத்தினார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மோட்டார் வாகன ஆய்வாளர் மற்றும் கோமதி அம்மாள் பள்ளி இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஹெல்மெட் அணிதல், சீட் பெல்ட் முக்கியத்துவம் மற்றும் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதை தவிர்த்தல் குறித்து பள்ளி மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு தனியார் ஒப்பந்ததாரர் மூலம் வழங்கப்படும் காலை உணவு கடந்த 2 நாட்களாக மிகவும் தரம் குறைந்ததாக உள்ள நிலையில் பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுமார் 450 பணியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு தரமான உணவு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியின் மகள் நைமிஷா காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதன் மற்றும் காமாட்சியம்மன் கோயிலில் இன்று சிறப்பு தரிசனம் மேற்கொண்டார். வெள்ளிக்கிழமை என்பதால் தங்கக்கவச அலங்காரத்தில் இருந்த அம்மனை தரிசித்த அவருக்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கரந்தை தமிழ் சங்க கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா. தஞ்சாவூர் கரந்தை தமிழ் சங்க கல்லூரியில் தென்னக பண்பாட்டு மைய கலைகளான கரகாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் ஆகிய பண்பாட்டு ஊர்வலத்துடன் பொங்கல் விழா நடைபெற்றது. கல்லூரி மாணவிகள் சமத்துவ பொங்கலிட்டு நாட்டுப்புற பாடல்களுக்கு தாளமிட்டு தமிழர்களின் பாரம்பரிய விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். பொங்கல் தொகுப்பிற்காக அரசு ஒரு கம்பிற்கு 38 ரூபாய் நிர்ணயம் செய்துள்ள நிலையில் அதிகாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் 15 ரூபாய் மட்டுமே கொள்முதல் செய்வதாக சூரப்பேட்டை விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரசு அறிவித்த முழு தொகையும் விவசாயிகளுக்கு சென்றடைய உறுதி செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.